தனியார் கோயில்கள் புது சேர்ந்தது.
நடக்க உதவி செய்வீராக. ஆமென். இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அருளின் தமரியே வாழ்க்கை பெண்கள் அருளின் தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே அருளின் தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே உமது வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே ஆகவே தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே ஆகவே தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே ஆகவே தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே ஆகவே தமரியே வாழ்க்கை பெண்கள் வாசப்பட்டவனீரே வைத்து கன்யாஜியே வாசப்பட்டவரே
நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிருந்தோம். இயேசு சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறான். இயேசுவே, உமக்கு உதவி தேவைப்பட்டது. உமது சீடரின் ஒருவரோ நண்பனோ உதவி செய்ய வரவில்லை. அந்நியன் உமக்கு உதவி செய்கிறான். சீமோன் நல்ல மனதுடன் உதவி செய்தானா? எனினும் அவனது உதவியை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். ஜெபம். இயேசுவே, வாழ்வில் எனக்கு உதவி செய்ய நீர் பலரை அனுப்புகிறேன். இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. அவர்கள் எனக்கு உதவியாய் இருந்தாலும் உபதிரம் செய்யாமல் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இருக்கிறதுனால் நித்திய சமங்களை பார்க்க கடவுளே. ஆமேன். நேரம் காலை 11 மணி. உள்ளத்தின் நிறத்தை மறைப்போர் பொருள்.
அற்புதங்கள் அற்புதங்கள் பெருந்தே உள்ள போங்க. ஆமாம் வாங்க யாருக்கு சொல்லிருக்கு இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். பெண்மைக்குரிய கருணையின் அடையாளமாக கல்வாரி நோக்கி செல்லும் இயேசுவை எழுதி கொண்டு இரத்தம் துணிந்த அவரது முகத்தை துணியால் துடைக்கிறார். வெரோனிக்காவிடம் இருந்த இரக்க குணம்தான் எந்த பயமும் இல்லாமல் இயேசுவை அணுக செய்தது. ஆகவே அவள் துடைத்த அந்த துணியில் இயேசுவின் முகமும் பற்றியது. இரக்கம் நிறைந்த உணர்வுகளால் நாம் பிறருக்கு துன்ப வேலைகளில் உதவும் போது நிச்சயமாக அவரது முகத்தை நம்மால் பார்க்க முடியும். இயேசுவின் முகத்தை பார்க்க நம்மில் இரக்க குணம் இருக்கிறதா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, இரக்கம் நிறைந்த இதயத்தோடு பிறருக்கு உதவி செய்து உன் முகத்தை காணும் வரம் தந்து உமது பிரசன்னத்தை உலகிற்கு எடுத்துக் காட்டும் கருவியாக என்னை மாற்றும். ஆமென். கோயிலுக்கு போகிறாங்க அப்படி குழந்தையாக சிறு வயதில் இருந்த போதே தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு ஆலயத்திலே காணிக்கையாக உட்படுத்தப்பட்டவராக இருந்தார். தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய தாயின் தந்தையின் அன்பை இழந்த ஒரு பெண்ணாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை கடவுளின் மகன் என்று சொல்லப்பட்ட போதும் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட போதும் அந்த குழந்தை அவர் கொலை செய்யப்படுகிறார். தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே என் ஆன்மா ஆண்டவரை நினைத்து கழிவுறுகின்றது என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவ்வளவு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் எப்படி மகிழ்ச்சியோடு அந்த அன்னையால் இருக்க முடிந்தது என்று யோசித்து பார்த்தால் அதே பாடலில் இரண்டு காரணங்களை, இரண்டு செய்திகளை இவர் பதிவு செய்கிறார். முதல் செய்தி, கடவுளை நினைத்து எனது வாழ்க்கையை கடவுளை முயற்சி வாழ்ந்துள்ளேன். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், தெய்வமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று உபயோகிக்கிறோம். கடவுளை நினைத்து கடவுளை முன்னிறுத்தி கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தால் அதனால் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது காரணம், மீட்பரான கடவுளை நினைத்து என் மூலம் பெயர் கைப்படுகிறது. ஏனென்றால் வல்லவரான கடவுள் எனக்கு அற்புதம் செயல்கள் பல செய்துள்ளார் என்று பதிவு செய்கிறார்.
முதலில் கடவுளை நினைத்து ஒரு பக்தி உணர்வோடு வாழ்ந்ததால் அந்த தாய்மை வாழ்க்கையை மகிழ்ச்சி இருந்தது. இரண்டாவது காரணம், அந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையை செய்த எல்லா நன்மைகளையும் நலன்களையும் எப்போதும் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி உணர்வோடு இருந்ததால் அந்த தாய்மை வாழ்க்கையை மகிழ்ச்சி. ஒரு சாதாரண பெண் நாசரத்திலே வாழ்ந்த ஒரு சிறுமி ஒரு இடத்தில் யாருமே இல்லாத ஒரு பெண். ஆனால் இந்த சிறுமியை கடவுள் தேர்ந்தெடுத்தார். கடவுளின் தாயாக இருக்கக்கூடிய பெரிய பேச்சை கொடுத்தார். எனவே இந்த வாழ்க்கை முழுவதும் என் கடவுளுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று அந்த தாய் கொடுத்திருக்கார். இந்த பக்தி உணர்வும் இந்த நன்றி உணர்வும் இணைந்து சென்ற போது அந்த தாயுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்தது. மகிழ்ச்சியின் காரணமாக உண்டாக. அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி இருந்தது என்று சொன்னால் அதே மகிழ்ச்சியை அதனால்தான் இந்த ஒட்டுமொத்த உலகின் பாவத்தின் சாபத்தால் துன்பத்தில் கிடைக்கும் போது இந்த மீட்பரை நம்முடைய மனதை கடவுளை நோக்கி செல்வதை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையான பல்வேறு காரியங்கள் நினைத்து வாழ்ந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிந்தனை வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் என்னுடைய சிந்தனையை கடவுளை நோக்கி செலுத்துகிறோம். பல்வேறு காரியங்களை அலைபாதைகளை ஆண்டவரை நோக்கி நாம் செலுத்துகிறோம். கடவுளை முன்னிறுத்தி கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளை மையப்படுத்தி நான் வாழ்கிறேனா அல்லது என்னுடைய ஆசைகளை என்னுடைய சுயநலத்தை என்னுடைய விருப்பு வெறுப்புகளை இவைதான் முதன்மை என்னை முன்னிறுத்தி நான் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என் கடவுளை முன்னிறுத்தி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது முதல் பாடம். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை இதுவரை எத்தனையோ நன்மைகளை நலன்களை நாம் நம்முடைய கடவுள் இன்னும் எத்தனையோ நன்மைகளை நலன்களை பெற இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் நன்றி சொல்லுகிற ஒரு உணர்வு நம்மிடம் இருப்பதாக பல நேரங்களில் கோவிலுக்கு நாம் வரும்போது கடவுளிடம் இன்னும் புதியதாக பலத்தை கேட்டு இதுவரை நன்றி செலுத்துவதை போல கடவுளை செய்வதற்கு நன்றி சொல்லுகிறார். இந்த நேரத்துக்கு தேவையான ஜூஸ் வெயில் நேரத்துக்கு. வாங்க வாங்க. ம் அப்படி அப்படியே உட்காருங்க. வாங்கிட்டு அப்படி அப்படியே உட்காருங்க. குடிக்க மாட்டானா?
இந்த ஒரு ஸ்தலம் இயேசுவே என்னை ஆராதித்தவனை எங்கள் நன்றியில் சுவாசம் பண்ணுகிறோம். இயேசுவின் பயணத்தில் ஆறுதல் தரும் பெண்கள். கண்ணீர் அன்பின் வெளிப்பாடு, இயலாமையின் வெளிப்பாடு, கவலைக்கு அருமருந்து. இயேசுவே, உமக்கா இந்த நிலை என்று எருசலேம் பெண்கள் கதறி கண்ணீர் விடுகின்றனர். இயேசுவினால் நற்சுகம் பெற்ற பெண்களால் இயேசுவின் துன்பத்தை பார்த்து அழாமல் இருக்க இயலவில்லை. பிறர் துன்பத்தை பார்த்து கண்ணீர் விடுவது பெண்களின் இயல்பான குணம், பலவீனமும் கூட. இயேசு அவர்களின் இயலாமையையும் பலவீனத்தையும் கண்டு, பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன நேரிடும், உங்களுக்காக கவலைப்படுங்கள் என ஆறுதல் கூறுகிறார். பெண்மையை போற்றுகிறார். ஜெபம். ஆறுதல் வழங்கும் இறைவா, நாங்கள் பிறருடைய துன்பங்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் அவர்களுடைய காயங்களுக்கு மருந்தாக மாறவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். சரி வாங்க. ஏய் உள்ள போடா. What
ம். அம்மணி நகர். பாடல்கிட்ட 10ஆம் தரம் பத்தாம் நிலை. உலகில் 33 வருடம் வாழ்ந்த காலத்தில் ஏழ்மையை தவித்த மக்கள் எல்லாம் வாழ்வதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டவர் இன்று ஆடை இல்லாமல் அலங்காரமோ இருக்கிறார். ஆடை அளிப்பது மட்டும் அவமான செயல் அல்ல, மாறாக ஒருவரின் ரகசியத்தை நட்பு என்ற உறவில் அறிந்து கொண்டு பின்னருக்கு வரும்போது அதை இன்னொருவரிடம் சொல்லி மகிழ்வது ஆடை உரைதான். தாறுமாற பேச்சோல் சேர்த்தலால் மற்றவர்களின் இதயத்தை காயப்படுத்துவதும் ஆடை உடைக்கால். நாம் நம்மை சுற்றி வாழ்பவர்களின் வாழ்வில் எவ்விதம் செயல்பட்டு ஆடைகளை உடைந்து அவமானப்படுகிறோம். சிந்திப்போம். ஜெபம். எங்களுக்காக அவமானத்தை தாங்கிக் கொண்ட இறைவா, நாங்கள் பிறரை அவமானப்படுத்த முயல்வது மனித உரிமை மீறி என்பதை உணர்ந்து செயல்பட நலம் மனத்தார். ஆமென். ஆட்சி மேலே முளைச்சிருக்குங்க. போங்க போங்க உள்ள போங்க.
ஆமென். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஏழைகள் ஏற்றம் காண தன்னையே ஏணியாக்கி 3 ஆணிகளில் தன்னையே ஒப்புவிக்கிறார் இயேசு. இந்த சூழ்நிலையிலும் பொறாமை கொள்ளாதே, பெருமை கொள்ள என்று சொன்னார். 3 ஆணிகளில் தொங்குகிறார். சதையை துளைத்து சென்ற ஆணிகளின் கூர்மையை விட இரும்பு இதயம் கொண்ட மக்கள் செயல்களை பார்த்து இயேசு சிலுவையில் வேதனைப்படுகிறார். பிறரின் வெற்றியை கண்டு அவர்களின் நல்ல எண்ணங்களை கண்டும் பொறாமை கொள்கின்ற நாம் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற நம் வாழ்வில் நம் செயல்களில் பிறரை காயப்படுத்தி இயேசுவை எத்தனை முறை சிலுவையில் அறைகின்றோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரின் உண்மை கண்டு அவர்களின் மனதை புரிந்து வளர்ச்சிக்காக இல்லாவிலும் வளர்ச்சிக்காக செயல்படாத நல் மனத்தை தாரும். ஆமென். உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்னும் இருப்பதாக. ஆமென். கடைசியாக வந்தோமா வந்துட்டு அப்புறம் மக்களின் நன்மைக்காக போராடுவதில் கடைசி ஆயுதம் அவர் இருக்கிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை. நமக்காக வாழ வைக்கிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தன் உயிரை சிலுவையில் அர்ப்பணிக்கிறார். இன்றைய வாழ்வில் சவால்களும் தாங்கும் நிலையை கொண்டவர்களாக வாழ சாவு நம்மை பலப்படுத்துகிறது. சாட்சிகளாக வாழ்கின்ற நாம் பலம் உள்ளவர்களா அல்லது பலவீனங்களா? அன்பான இறைவா, வாழ்வில் கற்களை படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் முன்னேற வளர்ந்தார். உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். எங்கள் வீரர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் வீரர் தயவாயிரம். மரித்த விசுவாசில் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமநிலை பாரக்கடவுள். ஆமென். எங்களுக்கான வாழ்வை அர்ப்பணித்த பெற்றோர்களை
நம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பவர்களுக்கு களம் வாய்ந்த நம்பிக்கை தேவை. ஜெபம். இயேசுவே, நான் இறந்து போவேன். உம் தந்தை என்னை எழுப்பி விடும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக. நான் உதவியற்ற நிலையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்க செய்கிறார்கள்.
Amen.